வணக்கம். தமிழ் வேதியின் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில ஜேஇ நீட் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். கொஸ்டின் ரீட் பண்றேன். கால்குலேட் த வேல்யூ ஆஃப் lambda infinitive for strontium chloride in water at 25 degree Celsius from the following data. ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் ரெண்டு கான்சன்ட்ரேஷன் டேர்ம் 0.25 அப்புறம் 1. அதுக்கு லேம்டா எம், அதாவது இந்த கான்சன்ட்ரேஷன்ல லேம்டா எம் இல்ல சில நேரங்கள் லேம்டா எம் பவர் சி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். 261 ஒன்னுங்கிற கான்சன்ட்ரேஷன்ல 251. இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா லேம்டா இன்ஃபினிட்டிவ் டைலூஷன் என்ன வேல்யூ, அந்த இன்ஃபினிட்டிவ் டைலூஷன்ல மோலார் கண்டக்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுக்கு என்ன ஃபார்முலா எடுத்துக்க போறோம் அப்படின்னா பாருங்க, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபார்முலா தான். So lambda m is equal to lambda infinitive m minus k into root c. அதாவது டிபேக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன் மாதிரி தான் இது இருக்கும். இது y is equal to mx plus c, இதெல்லாம் நான் கொஞ்சம் ரெசம்பிள் பண்ற மாதிரி தான் இது இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்க யூட்டிலைஸ் பண்ண போறோம். இந்த ஃபார்முலால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்ப லாம்டா எம் அப்படிங்கிறது என்ன? கான்சன்ட்ரேஷன்ல ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன்ல என்ன கண்டக்டன்ஸ். லாம்டா இன்ஃபினிட்டி எம்ங்கிறது இன்ஃபினிட் டைலூஷன்ல அதோடைய கண்டக்டன்ஸ் மைனஸ் கே இன்ட்டு ரூட் சி. சிங்கிறது கான்சன்ட்ரேஷன், கேங்கிறது கான்ஸ்டன்ட். இந்த வேல்யூல இருந்தா கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை இந்த கான்சன்ட்ரேஷன் அண்ட் லாம்டா எம்முக்கான வேல்யூ அப்ளை பண்ண போறோம். ரெண்டு கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இருக்கு, ரெண்டு லாம்டா எம் இருக்கு. ஒன் பை ஒன்னா நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லாம்டா எம் அப்படிங்கிறது என்ன? lambda m at 0.25 கான்சன்ட்ரேஷன்ல நான் அப்ளை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? 260 is equal to lambda not infinity m எனக்கு தெரியாது, மைனஸ் கேவும் தெரியாது, ரூட் சி. இந்த 260ல அதோட கான்சன்ட்ரேஷன் 0.25. ஓகேங்களா? அப்ப இந்த லாம்டா எம்முக்கும் இந்த கான்சன்ட்ரேஷனுக்கும் நான் ரிலேஷன் பண்ணியிருக்கேன். இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 260 is equal to lambda infinity m minus k into 0.25 ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 0.5 கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தாச்சா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. இப்ப செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? இந்த லாம்டா எம் இதோடைய கான்சன்ட்ரேஷன் அப்ளை பண்ணுங்க. 250 is equal to lambda infinity m minus k into square root of 1. ரூட் 1 எடுத்தா அதே வேல்யூ தான் கிடைக்க போகுது, 1 தான் கிடைக்க போகுது. அப்ப இது எப்படி டிவைட் பண்ணிக்கலாம்? 250 is equal to lambda infinity m minus k எடுத்துக்கலாமா? இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே தானே? இப்ப என்ன பண்ணிக்கோ, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு என்ன இருக்கு? 260 மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன்ல லெஃப்ட் சைடு 250 இருக்கு இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லாம்டா இன்ஃபினிட்டி எம், செகண்ட் ஈக்குவேஷன்லயும் அதே தான் லாம்டா இன்ஃபினிட்டி எம். அடுத்து மைனஸ் 0.5 கே, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் கே, சரிதானே? இப்ப அதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 10 கிடைக்கும். 10 இஸ் ஈக்குவல் டு இது இந்த வேல்யூ 0 ஆயிரும். 0.5ல இருந்து 1 கழிச்சீங்கன்னா அகைன் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 0.5 கே தான் கிடைக்கும். அப்ப கே இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம் நம்ம? இந்த 0.5 டினாமினேட்டர் 10 டிவைடட் பை 0.5 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருப்பா? 20 கிடைக்கும். அப்ப கே இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். கே இஸ் ஈக்குவல் டு 20 கால்குலேட் பண்ணியாச்சு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இல்லைன்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த கே ஓட வேல்யூ செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்ப ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 எது? இங்க இருக்கு. 250 is equal to lambda infinity m minus k. k ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 20. அவ்வளவுதான். அந்த மைனஸ் 20 இந்த பக்கம் போச்சுன்னா lambda infinity m is equal to 250 plus 20, that is 270. Clear? Thank you.